ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்பர் சுவாமிகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தேவாரம் பாடிய முதல் மூவருள் ஒருவர் திருநாவுக்கரசர். இவர் அப்பர் பெருமான் என்றும் அழைக்கப்படுவார். 7ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் தமிழகத்தில் பக்தி இயக்கத்தை வளர்த்த சிவனடியார்களுள் ஒருவர். வட ஆற்காடு மாவட்டத்திலுள்ள திருவாமூரில் ஒரு சைவ குடும்பத்தில் புகழனார் மாதினியார் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர். பெற்றோர் வைத்த பெயர் மருநீக்கியார். இளமை பருவத்தில் சைவத்தை விட்டு சமண சமயத்தில் சேர்ந்தார். சமண நூல்களை கற்று அச்சமயத்தின் தலைவர்களுள் ஒருவராகவும் விளங்கினார். சமண சமயத்தில் இருந்தபோது திருநாவுக்கரசர் தர்மசேனா என அழைக்கப்பட்டார். பின்னர் மீண்டும் தன் தாய் சமயத்திற்கு திரும்பினார். இவர் தொண்டு வழியில் இறைவனை வழிபட்டவர். பல ஊர்களுக்கும் பயணம் செய்து தேவார பதிகங்களை பாடி சைவ பணியில் ஈடுபட்டார். கோயில்களின் சுற்றாடலை உழவாரங்கொண்டு தூய்மைப்படுத்தியும் வந்தார். இதனால் இவர் உழவார தொண்டர் எனவும் அழைக்கப்பட்டார். சமணத்தை சார்ந்திருந்த பல்லவ பேரரசரான மகேந்திர பல்லவனை சைவ சமயத்திற்கு மாற்றினார். தனது முதுமை வயதில் சிறுவராயிருந்த திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடன் சேர்ந்து தல யாத்திரைகள் செய்தார். திருஞான சம்பந்தரால் அப்பர் எனவும் அழைக்கப்பட்டார். நாகை மாவட்டத்தில் உள்ளது திருப்புகலூர். இங்கு பாடல் பெற்ற தலமாக அக்னீஸ்வரர் சுவாமி கோவில் உள்ளது. இந்த தலத்தில் அப்பர் தனது 81வது வயதில் உழவார பணி செய்தபோது சித்திரை சதயம் நட்சத்திர நாளில் இறைவன் முக்தி கொடுத்தார். முக்தி சேத்திரங்களில் இதுவும் ஒன்றாகும். இங்கு அப்பருக்கு தனி சந்நிதி உண்டு. சித்திரை சதயத்தை ஒட்டி 10 நாள் திருவிழா நடக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டு சித்திரை சதயம் நட்சத்திர நாளில் அப்பர் சுவாமி ஐக்கியம் விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி வருகின்றது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் வரும் சதயம் நட்சத்திர நாளில் இத்தலத்தில் வழிபாடு செய்தால் ஆயுள் விருத்தி, நல்ல ஆரோக்கியம், நற்பண்புகள் வந்து சேரும். என்னங்க, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.